நள்ளிரவில் ரதி ஒரு படுக்கையறையில் தனது பட்டு ஆடையை சரி செய்து கொண்டிருந்தாள். அவளது அழகில் மயங்கிய அவளின் கணவன் ஆரியன் அவளை நெருங்கினான். அந்த நேரத்தில் ரதியின் கண்கள் இரத்தச் சிவப்பாக மாறின. என்னை தேடி இவ்வளவு தூரம் வருவாய் என்று நினைக்கவில்லை ஆரியன் என்று அவள் சிரித்தாள். அவளது சிரிப்பால் அறையில் இருந்த பழைய ஓவியங்கள் கூட நடுங்கின. அவள் அவன் நெஞ்சில் கை வைத்ததும் அவளது விரல்கள் கூர்மையான நகங்களாக மாறின. உன் காதலும் உன் உயிரும் இரண்டுமே எனக்கு வேண்டும் என்று அவன் காதில் சொன்னாள். பயத்தில் ஆரியன் நகர முயன்றான். ஆனால் அவனது கால்கள் தரையில் ஒட்டியது போல் இருந்தது. ரதியின் அழகு மெல்ல ஒரு பயங்கர அரக்கியாக மாறியது. ஆனால் அவளது பார்வை மட்டும் கவர்ச்சியாக இருந்தது. அவள் அவன் முகத்தை தொட்டதும் அவனது தோல் எரிந்து சாம்பலாக மாறியது. இந்த காதல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தொடங்க வேண்டியது என்று அவள் சொன்னாள். ஜன்னலுக்கு வெளியே ஆந்தைகள் அலற அந்த மாளிகை முழுவதும் பயங்கரமாக மாறியது. அவள் அவனை முழுமையாக ஆட்கொண்ட போது அவனது அலறல் கூட யாருக்கும் கேட்கவில்லை. விடியற் காலையில் அந்த அறையில் எஞ்சியது எலும்புக்கூடுகளும் மல்லிகை பூக்களின் வாசமும் மட்டுமே.